தம்பி இங்க ஒருத்த உட்காந்துருக்கேன், எங்க போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? இல்ல சார், ரூம் வாடகை கேட்டிருந்தோம், வர சொன்னாங்க. ரூம் வேணுமா? ஆமா சார். நீங்க பாருங்கப்பா, இப்பதான் செவுத்துக்கு வள்ளி அடிச்சிருக்கேன். இந்த கை வச்சு அழுக்காக்குற வேலையே இருக்க கூடாது. நான் அடிக்கடி மேலாம் வந்து செக் பண்ணுவேன். இந்த ஜட்டி ட்ரௌசர்ஸ் எல்லாம் போட்டு படுத்துட்டு இருக்க கூடாது. ஆனா பொம்பளை எல்லாம் அதிகமா புழங்குற இடம். அப்புறம் இந்த சரக்கு தம்மு பான்பராக்கு அப்புறம் இந்த உள்ள ஏதோ ஒரு கருமம் வைக்கிறீங்களே, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் இந்த வீக்கெண்டு நானு பொண்டாட்டியும் வெளியே போவோம். அங்க போற கேப்ல அந்த பசங்களை கூட்டிட்டு வந்து இந்த பார்ட்டி எல்லாம் பண்ணவே கூடாது. அப்படி ஏதோ எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா போயிட்டு வாங்க. ஏய் என்னடா ரொம்ப பேசுறாரு. தம்பி எங்க இருந்து வரீங்க? மகாபலிபுரம் இன்டர்வியூக்காக வந்திருக்கோம். இந்த ரூம் அடக்க 10,000 ரூபாய், அதெல்லாம் ஓகேல? என்ன அங்க வீட்டுக்கே 7,000 தான் கொடுக்குறாங்க, நீங்க ரூமுக்கு 10,000ன்றாங்க. ஏய் என்ன மச்சான் இது? சார் எங்களுக்கு ஓகே தான் சார். இந்த லவ் கிவ்னு எதுவும் நான் கேட்குறேன்னா, அந்த காலத்துல பசங்க லவ் பண்ணா லவ் மட்டும் பண்றது இல்ல, இந்த வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கொஞ்சம் அப்படியே ஜாலியா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளை பசங்க, உங்களுக்குள்ள ஏய் 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 என்ன மச்சான் இப்படிலாம் பேசுறாரு இவரு? இல்லப்பா, அந்த காலத்துல ஆம்பளையும் பம்பளையும் சை, எப்படி போகுது பாருப்பா. சரி தம்பி, இப்ப அந்த கடைசி ரூம் எடுத்துக்கோங்க, போங்க. எப்பா இப்பதான் இன்டர்வியூக்கே வந்திருக்கேன்றீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்குமோ கிடைக்காதோ, மாசம் நான் உங்ககிட்ட வந்து வாடகைக்கு மாறடிக்கணுமா? போயிட்டு வாங்க. இல்ல சார், நாங்க கரெக்டா கட்டி போயிட்டு வாங்க. யோ, வரவன் போறவன்லாம் இப்படியே சொல்லி அனுப்பிச்சிட்டு இருந்தேன்னா சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். போய் அவங்களை கூப்பிடு. தம்பி சும்மா ரகைச்சுதான், வாங்க. இந்த ரூம் வேணாம். தம்பி அப்படிலாம் சொல்லாத, யோ, இங்க வாயா.